ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 23 ஓட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்கீம் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். ஹூ அப்ரூவ் த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அதாவது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ வந்து அப்ரூவ் பண்ணது யாரு அப்படின்னா கேபினெட். கேபினெட்னா ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து கேபினெட் அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கேபினெட் அப்ரூவ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அதாவது ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லலாம். அதாவது 100% வந்து கிரெடிட் வந்து கேரண்டி அப்படின்னு கடன் வந்து கேரண்டி எந்த ஆர்கனைசேஷன் மூலமா அப்படின்னா நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட் மூலமான்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கேபினெட் அப்ரூவ் பண்ணது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுவும் ஒரு ஸ்கீம் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பாரத் நெட் ஸ்கீம். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். விச் ஸ்டேட் இஸ் த ஃபர்ஸ்ட் டு ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் த அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம். அதாவது இந்த பாரத் நெட் ஸ்கீமை வந்து ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ஆஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் பிராட்பேண்ட் இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப்ல இருக்க 43 ஷேடோ ஏரியாஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வில்லேஜ மட்டும் விட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிருவாங்க பை நவம்பர் எண்டுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து நமக்கு இந்த குவிஸ் வந்து தெரிஞ்சாலே போதும். அண்ட் ஆல்சோ இந்த பாரத் நெட் ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் இன்டர்நெட் அண்ட் பிராட்பேண்ட் சர்வீசஸ் டு 43 ஷேடோ ஏரியாஸ். இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஐஎஸ்ஆர்ஓ பத்தி கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ககன்யான் பேராஷூட். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். Where did the ISRO conduct the main parachute test for Gaganyaan? ககன்யான் ஸ்பேஸ் கிரூ மிஷன் இருக்குல்ல, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராஷூட்டை வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஐஎஸ்ஆர்ஓ. எந்த பிளேஸ்ல அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல. எங்க அப்படின்னா பாபினா ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச், அங்கதான் வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. Test conducted by ISRO at Babina Field Firing Range in Uttar Pradesh. எய்ம் என்ன அப்படின்னா இந்த ககன்யான் கிரியூ மாடியூல் இருக்குல்ல, அதுல அந்த கிரியூ மாடியூலுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேராஷூட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ பேராஷூட்ஸ் பாத்தீங்கன்னா எர்த்ல வந்து சேஃபா லேண்ட் ஆகணும்ல, அந்த அதுதான் வந்து இவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஐஎஸ்ஆர்ஓ வந்து. டெஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரியூ மாடியூல் டெஸ்ட் இருக்குல்ல, இந்த பேராஷூட் டெஸ்ட். இது வந்து எதோட பார்ட் அப்படின்னா, இன்டகிரேட்டட் மெயின் பேராஷூட் ஏர்ட்ராப் டெஸ்டோட பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு டம்மி மாடியூல் மாதிரி ககன்யான் மாடியூல் இல்லாம ஒரு ஃபேக் கிரியூ மாடியூல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, IL-76 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏர் ஃபோர்ஸ் பிளேன்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து வந்து அந்த டம்மி மாடியூல வந்து டெஸ்ட் பண்றாங்க. சேஃபா லேண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாராசூட் வந்து சேஃபா லேண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க. எந்த இடத்துலன்னா பாபினா ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் உத்தரப்பிரதேஷ்ல. சோ இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவாண்டம் மைக்ரோஸ்கோப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ டெவலப்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப். யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா பீக்வெஸ்ட் குரூப்னு சொல்றாங்க. எந்த இதுல யூனிவர்சிட்டினா ஐஐடி பாம்பேன்னு சொல்றாங்க. டிவைஸ் என்ன அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப் டெவலப்டு பை ஐஐடி பாம்பே. இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியா காட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் இன் திஸ் மைக்ரோஸ்கோப் டெக்னாலஜி. அதாவது இந்த மைக்ரோஸ்கோப் டெக்னாலஜில இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பேட்டன்ட்னா நமக்கு தெரியும், லீகல் ப்ரொடெக்ஷன்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். விச் டிஆர்டிஓ லேப் டெவலப் த நியூ MPAUV அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். எந்த டிஆர்டிஓ லேப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது MPAUV அப்படின்னா மேன் போர்ட்டபிள் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்னு சொல்லலாம். அது வந்து எந்த லேப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா NSTL விசாகப்பட்டினம். அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. NSTLோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்டரி. எங்க இருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா
மேன்ஸ் போர்ட்டபிள் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் என்ன பர்பஸ்னா ஃபார் மைன் கவுண்ட் மெஷர் மிஷன்ஸ். அதாவது இந்த கடலுக்கு அடியில பார்த்தீங்கன்னா, மைன்ஸ்னா என்ன சொல்றது? பாம்ப்ஸ்ன்னு சொல்லலாம். அத வந்து டிடெக்ட் பண்றதுக்காக வந்து அ யூஸ் பண்றாங்க. இந்த மேன் போர்ட்டபிள் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ல சென்சார் இருக்கு. என்னென்ன சென்சார்ஸ்னா, சைட் ஸ்கேன் சென்சார்ஸ் பிளஸ் அண்டர் வாட்டர் கேமராஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதோட ஃபங்ஷன் என்னன்னா, டு டிடெக்ட் அண்ட் கிளாசிஃபை மைன் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ரியல் டைம். அதாவது ரியல் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாம்ப்ஸ் ஏதாவது வந்து கடலுக்குள்ள இருக்கு அந்த மாரி அப்டின்னா, இந்த அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணிரும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து நமக்கு இந்த குவிஸ் தெரியணும். நெக்ஸ்ட் NSTLோட ஃபுல் ஃபார்ம் தெரியணும். நேவல் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேபரட்டரி. இது வந்து ஃபுல் ஃபார்ம் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸ் கான்ஃபரன்ஸ். இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். டிடிஎஸ்னா டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். Where is the 22nd All India Annual Tax Deducted Source Conference being held? இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க நடந்துச்சு? ஆல் இண்டியா ஆனுவல் டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா, போபால்ல வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்றாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்ன டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 அமெண்ட்மெண்ட்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்னா நமக்கு தெரியும் சட்ட திருத்தம்னு. அது அந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல சில பல சட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல, அத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அ அ டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் அந்த ரூல்ஸ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ, இதுல வந்து நமக்கு இந்த குவிஸ் வந்து எங்க நடந்துச்சுன்னு தெரியணும். அதோட ஆர்கனைசர் யாருன்னு தெரியணும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான 2 குவிஸ் பார்ப்போம். விச் ஏர்கிராஃப்ட் வாஸ் யூஸ்ட் டு டிராப் த சிமுலேட்டட் ககன்யான் க்ரூ மாடியூல்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் பாரத் நெட் ஸ்கீம்? இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.